வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபட்டிக் எப்படி சோர்வுலேருந்து வெளியில் வருது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுலாவே இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சில பதிவுகளாக முதல்ல போர்டம் மொனோட்டனஸ் அப்படின்னு பார்த்தோம். சென்ற பதிவில் போர்டம்னா என்ன? வி நீட் எ சேஞ்ச். இந்த ரொட்டீனில் நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம் இந்த வேலையை, அதில் சில சேஞ்சஸ்லாம் வேணும். வி நீட் சேஞ்ச் அப்படின்னு சென்ற பதிவில் கூட ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தோம். என்னன்னு கேட்டால், எந்த கவுண்டரில் இருக்கச்சே போர் அடிக்கிறதோ அதுக்கு அடுத்த கவுண்டர்லேயோ இல்லை வேறு ஆஸ்பெக்டில் இஃப் யூ ஆர் ரியலி அரேஞ்சிங் தி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொன்னால் ஆர்கனைசிங் ப்ராடக்ட்ஸ் பதில் பேக் பண்ணுற இடத்துக்கு போகலாம், கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அங்கே இருக்கிறதுல சில இடத்துல பேசிக்கிட்டே வேலை செய்யலாம் அப்படின்னா பேசும்பொழுது, ஆனால் பேசினா வேலை செய்கிற வேகம் குறைஞ்சிரும். அதனால் பேசுறது தவறு. அதாவது ப்ரொடக்ஷன் அளவில் பேக்கிங் லெவலில் குறைஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் போர்டம் காலத்திலும் மொனோட்டனஸ் ஒரே மாதிரி ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? டயர்ட்னஸ் ஆகும். அப்போ அதனால வி வாண்ட் டு டேக் ரெஸ்ட், கொஞ்சம் அமைதியாக உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். இந்த வேலையிலேருந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், இந்த வேலை இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ போர்டம் ஆனாலும் மொனாட்டனஸ் ஆனாலும் ரெண்டும் வேறு வேறு தான். இருந்தாலும் இட் ரிக்வயர்ஸ் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறோம். சேஞ்சுனா கவுண்டர் மாற்றிக்கலாம். இதில் 3 விதமான ஆஸ்பெக்டில் நம்ம இந்த டயர்ட்னஸ்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல போர்டம் பார்த்தோம். சில சமயம் வி நீட் சேஞ்ச், வி ரிக்வயர் ரெஸ்ட் அப்படின்னு. சில சமயத்தில் இது வந்து ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் கூட இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறதுனால இது என்ன ஆகும்? அப்போ நம்மளுக்கு வந்து அந்த நர்வ் இம்பல்சஸ் இருக்கும் இல்லையா, இது இப்படி திருப்புறது, இப்படி போகிறது, இல்லை கையால் எடுத்து வைக்கிறது, வாட் எவர் தி ஃபிசிக்கல் ஒர்க் வி ஆர் டூயிங், அந்த நர்வ் இம்பல்சஸ் என்ன பண்ணோம்னா அந்த மசில் செல்ஸில் வரும்போது அதனோட கண்டக்டிவிட்டியை குறைச்சிக்கும். அதனால் அந்த ஸ்பீடில் பண்ண வேண்டிய வேலையை கொஞ்சம் ஸ்லோவாக செய்வோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த இது வந்து எப்படி பார்க்கணும், அந்த ஒரு நர்வ் செல், இது ஒரு வகுப்பறையாக இருந்தால் இந்த நர்வ் செல்லோட டென்ட்ரைட்டு அந்த மசில் செல் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு போர்டில் வரைஞ்சி காமிச்சு அதுலேருந்து இது எப்படி போகிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த நர்வ் இம்பல்சஸ் என்ன பண்ணோம்? கொஞ்சம் ஸ்லோவாக கண்டக்ட் பண்ணோம். ஸ்லோவாக கண்டக்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரெயின் என்ன பண்ணோம்? மொல்லமாக அந்த விஷயத்தை செய்யும். அப்போ இருக்கும்போது நம்மளோட ஸ்பீடு குறைஞ்சிடும். அப்புறம் வந்து போர்டம் இருக்குது, மொனோட்டனஸ் இருக்குது, ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்குது. அப்படின்னா இந்த 3மே வேறு வேறு ஆஸ்பெக்டு. இது 3 ஒரே நேரத்தில் ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 3மே வேறு வேறு நேரத்தில் வேறு வேறு அளவில் ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்கும். சில சமயத்தில் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால ஒருத்தரோட ஒர்க் எஃபிஷியன்சி குறையிறது. ஆனால் அந்த போர்டமில் வரும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களோட எமோஷனலி தே ஆர் ஃபிட் இனஃப் டு டூ த ஒர்க். ஆனால் பிகாஸ் ஆஃப் தி கண்டினியூஸ் ஒர்க் த பாடி இஸ் ரிக்வயர் சம் சேஞ்ச், சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஸ்ட்டுக்கு உட்காரணும்னு நினைப்பாங்க. அப்பா முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் முடியலன்னு சொல்லும்போது வேலையில் இஷ்டம் இல்லாத முடியாதில்லை, அந்த கண்டினியூஸ் ஒர்க் இருக்கே தட் ரிக்வயர்ஸ் சம் சேஞ்ச் அது. அப்புறம் ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும்போது அந்த நர்வ் இம்பல்சஸ் சரியாக கண்டக்ட் பண்ணல, பிரெயின் வந்து இது ரொம்ப அலர்ட்டாக இல்லை, அந்த அலர்ட்னஸ் குறையிறது, சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்லக்கிஷ்னஸ் கிரிப்ஸ் இன் அப்படிலாம் இருக்கும். அது கூட இது எல்லாமே இந்த போர்டம்மு, மொனாட்டனஸ்ஸு, ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்காது, வேறு வேறு நேரத்தில் இருக்கும். சில எம்ப்ளாயீஸ் அந்த சமயத்தில் என்னப்பா இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால், இல்லை சார் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நிஜமாகவே 10 நிமிஷத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வந்து வேறு கவுண்டரில் நின்று வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி சேஞ்சஸ் அது வந்து ஃபெட்டிக் சோர்வுக்கு காரணமான இந்த 3 ஆஸ்பெக்டும் ஒரே நேரத்தில் இருக்காது. சில சமயத்தில் போர்டம் என்ன சொன்னால் கவுண்டரை சேஞ்ச் பண்ணிட்டா சரியாக போயிடும். அப்புறம் சில டைம்ஸில் மொனாட்டனஸ்ன்னு சொன்னால் ஒரு 15 to 20 minutes ஆஃப் ரெஸ்ட் கொடுத்தா கொஞ்சம் சரியாயிடும். ஆனால் இந்த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் கவுண்டர் போகாது, அப்புறம் ரெஸ்ட்டு கொடுத்தாலும் போகாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? தே ரிக்வயர் சம் ஆஃப் இமீடியட்லி, கொஞ்சம் நேரம் ஆஃப் எடுத்துப்பாங்க, 1 hour பர்மிஷன் கேட்பாங்க. சில சமயம் வேறு ஒரு ஆஸ்பெக்டில் ரெஸ்ட் ரூம் இருக்கே, எம்ப்ளாயீஸ் கொடுக்குற கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குமே, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வேறு எதானே இந்த இது இருக்கே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுன்னு இருக்கோம் இல்லையா எல்லோரும், அந்த மாதிரி கேட்ஜெட்ஸில் எதான பார்த்து கொஞ்சம் நம்ம ரெக்ரியேஷன் அது மாதிரி இருந்துட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். அதனால தான் எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்ஸு, எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்பிட்வீன் ஒர்க்கில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும்?
ஒரு கேமிங் ஏரியா ஒன்று இருக்கும், விளையாடுறதுக்குன்னு சில இருக்கும். சில நேரத்தில் இதை வந்து யோகா பண்ணி மூச்சு பயிற்சியில் அந்த ஆக்சிஜனை சேனலைஸ் பண்ணி விடும்பொழுது கூட இந்த போர்டம் வில் கோ டவுன். மொனாட்டனஸ் ஆஃப் ஒர்க்கு, ஆக்சிஜன் இம்பல்ஸ் வந்து என்ன இருக்குது, குறைவாக இருக்குது. இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் குறைவாக இருக்குது, ஃப்ரெஷ்னஸ் இல்லை. அப்படின்னால ஃப்ரெஷ் ஏருக்கு போய் அந்த மொனாட்டனஸ் ஆஃப் ஒர்க்கு, ஸ்லக்கிஷ்னஸ் ஆஃப் அக்செப்டிங் தி நர்வ் இம்பல்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் அதனால தான் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேருக்கு இந்த யோகா, ரிக்ரியேஷன், கேமிங், அப்புறம் ப்ளே ஏரியா அதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே இதான். சில சமயத்தில் அவங்களுக்கு போர்டமாக இருக்கும், மொனாட்டனஸாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு கிரவுண்டுக்கு அழைச்சின்னு போய் விளையாடலாம் வா, பேட்மிண்டன் விளையாடலாம் வான்னு கூப்பிட்டு அழைச்சின்னு போனால் அவங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்களா இருக்கும். என்னப்பா இவ்வளோ நாள் முடியலன்னு இப்போ வந்து இது வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு வர அப்படின்னு கேட்டால் அந்த ஒர்க்கு தான் போர் அடிக்கிறது. பிகாஸ் ஆஃப் தி என்ன கண்டினியூஸ் ஒரே மாதிரி வேலை செய்கிறதுனால வேறு ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வெளியில் வந்தால் நம்மளால் நல்லபடியாக விளையாட முடியும். இதே நேரத்தில் வேறு இன்னும் எதான பண்ணுறோம், அந்த ரெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னும் போது அந்த ரெஸ்ட்டு கூட ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு, பாடி தான் ஒரு வாட்டி லே டவுன் பண்ணிக்கணும், இல்லாட்டி போனால் பெட்டில் கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர மைண்ட் அளவில் அவங்க வேறு எதான பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் உண்டு. இது சின்ன உதாரணமே தான். அவங்க விளையாடும் போது அவங்க நல்லாவே விளையாடுவாங்க. தே வில் ஹாவ் மோர் எனர்ஜி அண்ட் பவர் டு கண்டினியூ த கேம். அது கூட இருக்கும். அங்கேயும் வேலை செய்யும் போது அந்த எனர்ஜி இருக்கும். ஆனால் பிகாஸ் ஆஃப் த ஸ்லக்கிஷ்னஸ், the monotonous, the same way of doing packing and organizing, arranging things, கேட்டன் அடிக்க வைக்கிறது அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் ப்ரொடக்டிவிட்டி, தட் இஸ் பேக்கிங் ஏரியாவில் இருக்கிற ஸ்பீடில் கொஞ்சம் குறையும். ப்ரொடக்டிவிட்டியில் இருந்தாலும் அந்த ஏரியாவில் கொஞ்சம் வேலை குறையும். இல்லை அந்த பேக்கிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தள்ளி விடுறோமே அதானாலும் கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த எஃபிஷியன்சி குறையறதுக்கு காரணம் ஸ்லக்கிஷ்னஸ் ஆஃப் தி ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் ஸ்லக்கிஷ்னஸ் இருக்குதே தவிர எமோஷ்னலி தே ஆர் நாட் டிஸ்டர்ப்டு. மோரோவர் தே ஹேவன்ட் லாஸ்ட் எனி எந்தூசியாசம் டு டூ த ஒர்க். ஒன்லி தென் ஸ்லோவாக ஆகிடுறது. ஸ்லோவாக ஆகிட்டா ஒர்க்கு ஸ்பீடு குறைஞ்சிரும். ஒர்க்கு ஸ்பீடு குறைஞ்சா இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ வேலை செய்யணும்னு ஒரு ஸ்பீடு இருக்கு, அந்த ஸ்பீட் லிமிட்லேருந்து அவங்க தே வில் பி ஃபார் அவே ஃப்ரம் தட், ரொம்ப பிஹைண்ட் த ஷெட்யூல் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், ப்ளே ஏரியா கழிஷன் போய் விளையாட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து யோகா சொல்லி கொடுக்கலாம், மூச்சு பயிற்சியெலாம் சொல்லி கொடுத்து சில முக்கியமான ஆசனங்கள்லாம் சொல்லி கொடுத்து. ஏன்னா சில நிறைய வேலையை நின்றுக்கிட்டே செய்யணும். ப்ரொடக்ஷன் வந்து சில நேரத்தில் தான் உட்காந்துக்க முடியும். நிறைய நேரத்தில் யூ கேனாட் சிட் அண்ட் டூ த ஒர்க், ராதர் யூ ஹேவ் டு பி என்ன ஸ்டாண்ட் அண்ட் டூ த ஒர்க். அப்போ தான் எஃபிஷியன்சி இருக்கும்னு அந்த சூப்பர்வைசர் வேறு அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கிறது, அந்த பாடியில் இருக்கிற பிளட்டை கீழே போகிறத மறுபடியும் மேலே பம்ப் பண்ணுறதுக்கு காஃப் மசில்ஸ்லாம் கொஞ்சம் டயர்டாக ஆயிடுச்சுன்னா அந்த மூமெண்ட்ஸில் குறைபாடு இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வேலையோட துரிதமாக செய்யக்கூடிய சாமர்த்தியம் கொஞ்சம் குறையும். இஃப் தே கோ அவுட் அண்ட் கெட் இன் டு த ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியாஸில் போயிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி ப்ராக் பார்த்துட்டு வந்தாங்களான்னா ஸ்லோலி தே கேன் கம் பேக் டு த ஷெட்யூல் அண்ட் டூ த ஒர்க் எஃபிஷியன்ட்லி. அந்த ஸ்பீடு குறையாமல் மறுபடியும் வேலை செய்ய முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் these things ought to be considered for the betterment of the employee. அதனால தான் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அப்படின்னு ஒரு காலம் வச்சுக்கணும். அந்த வெல்ஃபேரில் எல்லா பெனிஃபிட்ஸ், ஆல் ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ் அண்டு என்ன அவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு, இன்சென்டிவ்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.